ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? ரொம்பவே டிஃப்ரெண்டான முறையில காஃபி பொடி வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஆமாங்க, கோத்தாஸ் காஃபி பர்ஃபி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோத்தாஸ் காஃபி பர்ஃபி செய்யறதுக்கு முதல்ல மில்க் பவுடர் 400 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மில்க் பவுடர்ல 200 கிராம் கோத்தாஸ் காஃபி பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டோட மெயின் இன்கிரீடியன்ஸ் இந்த காஃபி பொடி தான். 200 கிராம் சேர்த்துக்கலாம். இதில் 300 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கோத்தாஸ் காஃபி பொடி, மில்க் பவுடர், ஆயிலும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா 200 கிராம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 100 கிராம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு மிக்ஸ் பண்ணது போதும் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னொரு பாத்திரத்தில் 400 கிராம் மில்க் பவுடர் போட்டுக்கலாம். 300 ml ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் பவுடரும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சிடலாம். 750 கிராம் சர்க்கரை போட்டுடலாம். 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குடுப்பி போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காயம் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 300 கிராம் பால்கோவா எடுத்திருக்கோம். இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பால்கோவா சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. விடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் போட்ட பால்கோவா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொதி வர்றப்போ ஆயிலும் மில்க் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கிண்டிட்டே இருக்கலாம். பாருங்க, இதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆகுது. அதுக்குள்ள இந்த மாதிரி திக்னஸ் வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், லெமன் எல்லோ. அது கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம இதில் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 3 டிராப் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஊற்றிருக்கிற பைனாப்பிள் எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்வீட் எடுத்து பர்ஃபி சீனில் போட்டு தட்டணும். அதுக்கு அந்த முதல்ல பர்ஃபி சீனில் நான் நெய் பூசி வச்சுருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பர்ஃபி சீனில் எடுத்து நம்ம போட்டுருவோம். இதை எடுத்து அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து போட்டுருவோம். இது முழு ட்ரை வராது, பாதி வரும். பாதின்னா முழுசாக பரப்பி அந்த ஹைட் வந்து நமக்கு பாதி ட்ரை அளவுக்கு வரும். இப்போ நம்ம அதை தட்டி விட்டுடலாம் வாங்க. இப்போ இதை ட்ரை ஃபுல்லாக பரப்பி நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆஃப் ட்ரை அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு லேயர் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லேயருக்கு அதே கடாயில் 750 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். நம்ம முன்னாடியே காஃபி பொடி, ஆயில், மில்க் பவுடர் சேர்த்து கரைச்சி வச்சிருந்தோம். இப்போ அதில் ஒரு 100 ml நெய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சமாக திக்காய் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சுகர் சிரப் நல்லா திக்காய் வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கோலா கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கலர் நல்லா மாறி வரணுன்றதுக்காக அந்த கலர் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோத்தாஸ் காஃபி பொடி, மில்க் பவுடர், ஆயில், நெய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதெல்லாம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். விடாமல் இதே மாதிரி கிண்டிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு திக்காய் வந்தது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே இந்த சூட்லேயே, கடாய் சூட்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா திக்காய் வந்துடும். இருங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. கலர் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த இடத்துல. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இது வெதுவெதுப்பான சூடு வரணும். அதனால இந்த கடாயில் மேலாக இந்த மாதிரி ஏற்றி விடலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் அந்த ஸ்வீட் ரெடி ஆகும். இந்த மாதிரி ஏற்றி விட்டு நம்ம வெதுவெதுப்பு சூடு கொண்டு வரணும். அதிகமாக சூடு இருந்ததுன்னா அந்த பர்ஃபி வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால இந்த மாதிரி இதில் வெதுவெதுப்பு சூடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, லைட்டாக ஆடி வந்திருக்கு. வெதுவெதுப்பான சூடு வந்திருக்கு. நம்ம பரப்பி விட்டதுனால பாருங்க நல்லா திக்காயம் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு டைமு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை முழுசாக எடுத்து நம்ம பர்ஃபி சீனில் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம முன்னாடியே ஒரு லேயர் பைனாப்பிள் பர்ஃபி தட்டி வச்சுருக்கோம். இப்போ அதே ட்ரையில் எடுத்து போட்டுருவோம். இந்த பர்ஃபி ஸ்டீனில் போட்டுட்டு இப்போ முழுசாக பரவுற அளவுக்கு நம்ம பரப்பணும். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே இழுத்து விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகி வந்துடும். இது முழுசாக செஞ்சு முடிச்சிடுறோம். பார்த்துன்னு வாங்க நீங்கள். இப்போ நம்ம முழுசாக பரப்பி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது மேலே ஃபினிஷிங் கொடுக்கணும்ல, அதுக்கு மேலே லைட்டாக நெய் பூசிக்கலாம். இந்த மாதிரி நெய் பூசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோலர் வச்சு அப்படியே மேலாக இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். அப்படியே ஃபினிஷிங் வந்துடும் நம்மளுக்கு. நம்ம நெய் போட்டுருக்கிறதுனால மேலே அழகாக ஃபினிஷிங் வந்துடும். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு போகிறப்ப கடைசியில் இந்த மாதிரி வரும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஃபினிஷிங் உட்காந்துடும். அதுவும் இப்போ அந்த பக்கம் ஒரு ரோல் பண்ணிங்களான்னா எல்லா பக்கம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நமக்கு அருமையான ஷேப்பில் பர்ஃபி ரெடி ஆகிடும் பாருங்க. அருமையான கோத்தாஸ் பர்ஃபி சூப்பராக ரோல் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சாச்சு. இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம செஞ்ச இந்த கோத்தாஸ் காஃபி பர்ஃபி சூப்பராக ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம சில்வர் லீவ்ஸ் ஒட்டணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சில்வர் லீவ்ஸ் எடுத்துட்டு அப்படியே மேலாக வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஒட்டிடும். இந்த சில்வர் லீவ்ஸ் ஒட்டுறப்போ எப்போவுமே அந்த சில்வர் லீஃபை கையில் தொட்டுறாதீங்க. அந்த மேலே இருக்கிற பேப்பரோட சேர்த்து ஒட்டணும் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஒட்டிடும். நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா நம்ம கையிலே ஒட்டிட்டு வந்துடும். இது முழுசாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்கேலை எடுத்து வச்சுட்டு கட் பண்ண போகலாம். கரெக்டான சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். இப்போ வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக சைஸ் வரணும்னா நம்ம ஸ்கேல் வச்சு கட் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணோம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி கார்னரில் ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் இந்த ஸ்வீட் கட் ஆகி வந்துடும். முழுசாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம முழுசாக கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த கோத்தாஸ் காஃபி பர்ஃபி. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சாப்பிட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த காஃபியோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காஃபி பர்ஃபி. நம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரையில் அடிக்கிடலாம் வாங்க. நம்ம ட்ரையில் அடிக்க முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி அழகாக தேரணும்னா நம்ம ஒரு லேயர்லேயே நம்ம பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி அடுக்குனா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஸ்வீட்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நமக்கு ஒரு லேயர் எடுக்கிறப்போ நமக்கு டேமேஜ் ஆகாமல் வரும். இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு அடிக்குவாங்க. அப்போ சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கோத்தாஸ் காஃபி பர்ஃபி ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். பாய்.